ஹீரோ சோறு தண்ணி இல்லாம நின்ன இடத்துல 3 நாளா நின்னுட்டு இருக்கான். மூச்சு விட முடியல, கண்ணை சிமிட்ட முடியல. ஏன்னா இவனை சுத்தி இருக்கிறது பூரா ஜாம்பி. இவன் கொஞ்சம் லைட்டா அசைஞ்சா போதும் இவனை கடிச்சு சாப்பிட்டு. இதுல ஒரு ஜாம்பி வேற இவனை வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த ஜாம்பி கொஞ்சம் அறிவாளி. இவனை லைட்டா பார்க்க மனுஷ மாதிரியே இருக்கானேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கு. ஹீரோவோட முடியல, உச்சா முட்டிட்டு வருது, கை கால்லாம் நடுங்குது. கரெக்டா அந்த டைம்ல ஒரு வயசானவர் கிராஸ் பண்றாரு. அவரை பார்த்ததும் மொத்த ஜாம்பியும் அந்த வயசானவரை மொய்க்க ஆரம்பிச்சிருது. அந்த கேப்ல தான் ஹீரோ உச்சாவே போறாரு. ஜாம்பிங்கெல்லாம் அந்த வயசானவரை கடிச்சு கொதறதுல அவரோட குடல்லாம் வந்து ஹீரோ மேல விழுது. வாமிட்லாம் வருது. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்காரு. அந்த டைம்ல பாக்குறாரு இவர மாதிரி இன்னொருத்தனும் சில மாதிரி நின்னுட்டு இருக்கான். அவன் அந்த கேப்பை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நகரலான்னு பாத்துட்டு இருக்கான். ஆனா அவனோட பேட் லக்கோ என்னமோ அந்த வயசானவரோட டெட் பாடி அவன் காலிலே வந்து விழுது. அதை பார்த்தா அவன் வாமிட் பண்றான். இதனால சுத்தி இருக்க ஜாம்பி எல்லாம் அவனை போட்டு மொய்க்க ஆரம்பிச்சிருது. ஹீரோ தைரியத்தை வர வச்சுட்டு இந்த கேப்பை யூஸ் பண்ணி நகர ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப நாளா ஹீரோ நகராம நின்னுட்டு இருக்கனால அவரால் நடக்க கூட முடியல. அந்த ஜாம்பி எல்லாம் பின்னாடியே துரத்திட்டு வருது. ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா செவத்து புடிச்சிட்டு நகர்ந்துட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு ஒரு பாலத்துக்கு கீழே மறைஞ்சுக்கிறாரு. இந்த ஜாம்பி எல்லாம் அவரை கிராஸ் பண்ணி போயிடுது. ஹீரோ அப்பதான் பெருமூச்சு விடுறாரு. ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிச்சு சந்தோஷத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஆனா அந்த ஜாம்பி எல்லாம் ஹீரோவை பாத்துருச்சு. பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வர டைம்ல ஹீரோ திரும்பவும் சில மாதிரி மாறிடுறாரு. இதே மாதிரி நீங்க ஜாம்பி கிட்ட மாட்டினா எப்படி தப்பிப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி 1 மில்லியன் ஃபேமிலியில ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ.